இனியவை இன்று நேர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் ஜெயருப்பாவின் அன்பான காலை வணக்கம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறவங்க, அதே மாதிரி இரத்த கொதிப்பு, ரத்தத்தில் கொழுப்போட அளவு அதிகமாக இருக்கிறது, ஃபேட்டி லிவர். ஸோ இந்த வகையான நோய்கள் சமீப காலமாக அதிகமான மக்களை பாதிக்குது. ரொம்ப நாள் மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முதல்ல அவங்களுடைய கல்லீரல் தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற உண்மை நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, ரத்தத்தில் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கிறது. ஸோ இந்த படப்படப்பு, இதய சம்பந்தமான பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். அதற்கான ஒரு முக்கியமான மூலிகைகள் சேர்ந்த ஒரு சூர்ணம், அதாவது வெண்தாமரை சூர்ணம். அது எப்படி செய்கிறது, அதனுடைய பலன்கள் என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வெண்தாமரை, தாமரையிலே நிறைய வகைகள் இருக்குது. நீல தாமரை இருக்குது, அதே மாதிரி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய தாமரை இருக்குது. ஸோ இந்த வெண்தாமரை தான் மருத்துவத்துக்கு சிறந்தது. ஸோ இந்த தாமரை நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, துவர்ப்பு செய்கை இருக்கிறது, உடலை உரமாக்கக்கூடிய ஒரு செய்கை இருக்கும். ஸோ உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய எல்லா வகையான உணவுகளுமே நமக்கு பிபியை கட்டுப்படுத்தும். அதனால் வரக்கூடிய மனப்பதட்டம், அதாவது இதய பலகீனம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணும். ஸோ இந்த வெண்தாமரை இதனுடைய பொதுகுண பாடலில் அகத்தியர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஈரலை பற்றி ஏறுகின்ற வெப்பம் போம், கோர மருந்தின் கொடுமை அகலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கு ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கல்லீரல் தான் முதல்ல பாதிக்கப்படும். ஸோ அந்த கல்லீரல் பாதிக்கப்படும் போது அதை நீங்கள் ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறது, உங்களுக்கு டயர்டாக இருக்கிறது, எந்த வேலையுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, நைட்டில் தூக்கம் தடைப்படுறது, சில வகையான எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் இருக்குது. நமக்கு தெரியும் அது உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு, ஆனால் கூட அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் நமக்கு மைண்டில் இருக்கிறது. இதெல்லாம் கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அது முழுமையாக 90% மேலே பாதிக்கப்படும் பொழுது தான் நமக்கு அதற்கான நம்ம பிளட் டெஸ்ட்டில் பார்க்குறது, இன்னும் அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக தெரிகிறது. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும் பொழுதே இந்த வகையான அறிகுறிகள் தெரியும். ஏன்னா கல்லீரல் தான் உடம்புலோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நம்ம சொல்லலாம். உடம்புல எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த கல்லீரல் தான். தேவையில்லாத கழிவுகளை உடம்பை விட்டு வெளியேற்றுறதுக்கும் இந்த கல்லீரலோட அந்த அவசியம் அதாவது அதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப திறனாக இருக்கிறது அவசியம். ஸோ இந்த கல்லீரல் பாதிக்கப்படும் போது இந்த வெண் தாமரை சூரணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிபியால் பாதிக்கப்பட்டவங்க, ஸோ கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாகி இரத்த குழாய்களில் கொழுப்பு படியக்கூடிய அந்த அத்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கவங்களும் இந்த வெண்தாமரை சூர்ணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படின்னா, வெண்தாமரை, அது கூட சுக்கு, அதிமதுரம், அது கூட திப்பிலி, ஏலம், சீரகம், சதக்குப்பை. ஸோ இந்த மூலிகைகளை நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு, ஸோ இதை லைட்டாக நீங்கள் அதாவது வெண்தாமரை தவிர மற்ற எல்லாத்தையுமே லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். ஸோ இதை பொடி பண்ணி வச்சுட்டு இதை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரில் காலை மாலை உணவுக்கு பின் நம்ம சாப்பிடும் பொழுது, ஸோ இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி படப்படப்பு இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வெண்தாமரை சூர்ணம் எடுத்துக்கலாம். ஸோ பிபியால் பாதிக்கப்பட்டவங்க ஆல்ரெடி நிறைய நாள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களும் இந்த வெண்தாமரை சூர்ணத்தை எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமாக கல்லீரலால் பாதிக்கப்பட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெண்தாமரையை நீங்கள் அப்பப்போ உங்களுடைய டீ மாதிரி எடுத்துக்கிறது, வெறும் வெண்தாமரையை மட்டுமே டீ மாதிரி எடுத்துக்கிறது, இல்லை அது மட்டும்தான் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கிறது. ஸோ இது உங்களுக்கு அந்த ஈரலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைச்சி உங்களோட உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி அந்த கழிவுகள்னால உடலில் தங்கக்கூடிய நிலைகளில் வரக்கூடிய ஸோ பிபி, அதே மாதிரி ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக வருது, இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இன்னொரு விஷயம், இது மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியது. ஸோ மன அழுத்தத்தினால வரக்கூடிய படப்படப்பு, தலை சுற்றல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த வெண்தாமரை சூர்ணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெண்தாமரை சூர்ணம் சித்த மருத்துவத்தில் பிபி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களால் தயாரிக்க முடியல அப்படின்னா இதை நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லேயே கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த
வெண்தாமரை. ஸோ அதை நம்ம சேகரித்து வச்சு நம்ம அதை வந்து நிழலில் வந்து காய வச்சு பொடி பண்ணி ஒரு டீ மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய இதயத்தையே வந்து அது பாதுகாக்கும் அப்படின்னா வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வெண்தாமரை சூர்ணம் வந்து இதய சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் ஈரல்னால வரக்கூடிய ஈரல், அதாவது முக்கியமாக கல்லீரலோட பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறது மூலமாக உடல் முழுவதுமே வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. அதே மாதிரி இந்த வெண்தாமரை சூரணமும் வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து சுக்கு, அதிமதுரம், திப்ளி இந்த வகையான மூலப்பொருள்கள்லாம் இருக்கிறது. இன்னொன்று வந்து ஜீரகம். ஜீரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செரிமான சக்தியை கொடுத்து மன அமைதியை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் இந்த வெண்தாமரை சூர்ணத்தை எடுத்துக்கும் பொழுது இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க முடியும். நம்மளுடைய கல்லீரல், முக்கியமாக அந்த ஃபேட்டி லிவர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.